நார்மல் ரசம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா தேங்காய் பால் ரசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி தெரியலன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இதுக்கு வந்து ஒரு 4, 5 துண்டு தேங்காய் சில்லை வந்து இந்த மாதிரி அரைச்சு பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால், அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், பூண்டு இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கோங்க. அது கூட கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தக்காளியை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை எடுத்து ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அது கூடயே கடுகு, வெந்தயம் கொஞ்சம் போட்டு பொரிஞ்சதுமே ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் ரசத்தில். ஸோ லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிறத எடுத்து ஊற்றிடுங்க. நார்மல் ரசம் வைக்கிற மாதிரியே தான் இதுலேயும் வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதில் மஞ்சத்தூளும் பெருங்காயம் மட்டும் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் கடைசியாக லைட்டாக அந்த நுரக்குட்டி வரும்போது பால் எடுத்து இதில் ஊற்றிட்டு கொத்தமல்லி எடுத்து போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான தேங்காய் பால் ரசம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.